Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram. BSc, MSc, and Post-Basic BSc. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதயம் மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். பாதை தெளிவானது, பயணம் உறுதிமிக்கது. திமுக தொண்டர்களுக்கு ஸ்டாலின் கடிதம். திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதம். மக்களின் கோரிக்கைகளை கேட்பது போல தொண்டர்களின் மனக்குரலை அறிந்து கொள்வதற்காக தான் அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா எனும் தொகுதி வாரியான நிர்வாகிகள் சந்திப்பு நடந்து வருகிறது. நிர்வாகிகளை நேரில் அழைத்து மனம் விட்டு பேசுவதை கூட பொறுக்க முடியாத அரசியல் எதிரிகளும் இன எதிரிகளும் இந்த சந்திப்பு குறித்த உண்மைக்கு புறம்பான அவதூறுகளை அள்ளித் தெளிக்கும் வேலையை செய்தார்கள். அண்ணாதுரை காலம் துவங்கி கருணாநிதி காலத்திலும் தற்போது உங்களில் ஒருவனான என் தலைமையிலும் வலிமை குறையாமல் இருப்பதால் தான் 75 ஆண்டு காலமாக திமுக உயிர்ப்புடன் வாழ்கிறது. 6வது முறையாக தமிழகத்தை ஆள்கிறது. 7வது முறையும் ஆட்சி அமையும். மக்களுக்கான திராவிட மாடல் அரசின் திட்டங்களும் சாதனைகளும் 2026ஆம் ஆண்டிலும் வெற்றிகரமாக தொடர்ந்திட ஜூலை 1 முதல் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்ப்பு திட்டத்துடனான மாபெரும் பரப்புரை பயணத்தை உங்களில் ஒருவனான நான் துவங்கி வைக்கிறேன். திட்டங்களை புறக்கணித்து நிதி வழங்காமல் வஞ்சித்து மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகின்ற துரோகிகளுக்கும் தமிழகத்தில் இடமில்லை என்பதை மக்கள் உறுதி செய்யும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுக்கப்படுகிறது. இந்தியாவில் வேறெந்த இயக்கமும் செய்யாத அளவில் 68,000க்கும் அதிகமான டிஜிட்டல் வீரர்கள் கொண்ட கட்டமைப்பை திமுக உருவாக்கியுள்ளது. திமுக தொண்டர்கள் தமிழக மக்களை கொண்டு ஓரணியில் தமிழகத்தை கட்டமைப்பார்கள். இதில் கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரும் தங்களை இணைத்துக் கொண்டு புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதிலும் 2026இல் மீண்டும் கழக ஆட்சியை அமைப்பதிலும் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறேன். தொண்டர்களையும் பொதுமக்களையும் அரவணைக்கும் திமுகவின் பாதை தெளிவானது, பயணம் உறுதிமிக்கது. இடையூறுகள் அவதூறுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை முறியடித்து கடக்கும் வலிமை கொண்டது என ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆழியார் அணை நீர்மட்டம் உயர்வு, கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு நேற்று மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் வால்பாறை, ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக காடம்பாறை அணை, அப்பர் ஆழியார் அணை போன்ற நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அங்கிருந்து வரும் உபரி நீரால் 120 அடி கொள்ளளவு கொண்ட ஆழியார் அணை இன்று காலை 7 மணி நிலவரப்படி 110.70 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 1861 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதாகவும் அணையிலிருந்து வினாடிக்கு 161 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆற்றின் கரையோரம் உள்ள மக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையையும் விடுத்துள்ளனர். அதேபோல கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணைக்கு இன்று காலை நிலவரப்படி 22,358 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அதில் 21,538 கன அடி நீர் காவிரி ஆற்றிலும், 500 கன அடி தென்கரை வாய்க்காலிலும், 300 கன அடி தண்ணீர் கட்டளை மேட்டு வாய்க்காலிலும், 20 கன அடி தண்ணீர் கிருஷ்ணராயபுரம் வாய்க்காலிலும் பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்டு வருகிறது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் டெல்டா பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். $22,000 அடி உயரத்தில் தெரிந்த கோளாறு. சென்னை திரும்பிய விமானத்தில் ஷாக். மும்பையிலிருந்து சென்னை வரும் ஏர் இண்டியா பயணிகள் விமானம் நேற்று இரவு 11 மணிக்கு 148 பயணிகள், 6 விமான ஊழியர்கள் என 154 பேருடன் சென்னைக்கு புறப்பட தயாரானது. ஆனால் அந்த விமானம் தொழில்நுட்ப காரணங்களால் 1 மணி நேரம் தாமதமாக நள்ளிரவு 12 மணிக்கு சென்னைக்கு புறப்பட்டது. நடுவானில் சென்னையை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. அப்போது 22,000 அடி உயரத்தில் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பைலட் மும்பை ஏர்போர்ட் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டார். மீண்டும் மும்பை ஏர்போர்ட்டுக்கே திரும்பி வர உத்தரவிடப்பட்டது. ஒரு சில நிமிடங்களில் விமானம் மும்பையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது.
விமான பொறியாளர்கள் குழுவினர் சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் இயந்திர கோளாறுகளை உடனடியாக சரி செய்ய முடியவில்லை. இதையடுத்து பயணிகள் அனைவரும் விமானத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டு ஓய்வறைகளில் தங்க வைக்கப்பட்டனர். ஏர் இண்டியா விமான நிறுவனம் மாற்று விமானத்தை பயணிகள் அனைவருக்கும் ஏற்பாடு செய்தது. இன்று அதிகாலை 4:35 மணிக்கு மும்பையிலிருந்து புறப்பட்டு காலை 6:05 மணிக்கு சென்னை ஏர்போர்ட் வந்து சேர்ந்தது. சுமார் 5 மணி நேரம் தாமதமானதால் விமானத்தில் வந்த 148 பயணிகள் அவதியடைந்தனர். மறுபுறம் பத்திரமாக வந்ததை நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டனர். நாட்டை உலுக்கிய விமான விபத்து, நடனமாடி மகிழ்ந்த ஊழியர்கள், சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஏர் இந்தியா. குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து கடந்த 12ஆம் தேதி லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்தில் சிக்கியது. விமானத்தில் இருந்த பயணிகள், ஊழியர்கள் 241 பேர் உட்பட 270க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். விமான விபத்திற்கான காரணம் பற்றி விரிவான விசாரணை நடக்கிறது. இந்தியாவில் நடந்த மிக மோசமான விமான விபத்துகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. இந்த கொடூர விபத்து நடந்த சில நாட்களில் ஏர் இந்தியா நிறுவனத்தின் துணை அமைப்பாக செயல்படும் ஏர் இந்தியா சர்ட்ஸ் விமான நிலைய சேவைகள் நிறுவன அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் டெல்லி அருகே குர்கிராமில் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் நடனமாடி மகிழ்ந்தனர். இது குறித்த வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மக்கள் கடும் கோபம் அடைந்தனர். ஏர் இண்டியா சாட்ஸ் நிறுவனம் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு உணவு உள்ளிட்ட சேவைகளை வழங்குகிறது. அதில் பணியாற்றும் ஊழியர்களின் நடன நிகழ்ச்சி குறித்து அந்த நிறுவனம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் 4 மூத்த அதிகாரிகளை இப்போது பணி நீக்கம் செய்திருக்கிறது. விமான விபத்தில் பலியானவர்கள் குடும்பத்துடன் நாங்கள் துணை நிற்கிறோம். விமான விபத்திற்கு பிறகு அப்படி நடந்து கொண்டவர்கள் மீது கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய செயலால் எங்கள் நிறுவன மதிப்பை குறைக்க அனுமதிக்க மாட்டோம். அதற்காக வருந்துகிறோம் எனவும் ஏர் இண்டியா சாட்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு தர்ம சக்கரவர்த்தி பட்டம் வழங்கி கௌரவிப்பு. சமண ஆன்மீக தலைவரும் சமூக சீர்திருத்தவாதியுமான ஆச்சாரியா வித்யானந்த் மகாராஜின் 100வது பிறந்தநாள் விழா டில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற்றது. மத்திய அரசின் கலாச்சாரத்துறை அமைச்சகம் மற்றும் பகவான் மகாவீர் அகிம்சா பாரதி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். ஆச்சாரிய வித்யானந்த் மகாராஜின் தபால்களை வெளியிட்டு சிறப்பித்தார். அப்போது பிரதமருக்கு தர்ம சக்கரவர்த்தி பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நூற்றாண்டு விழா 2025 ஜூன் 28 முதல் 2026 ஏப்ரல் 22ஆம் தேதி வரை கொண்டாடப்படும். இதன் ஒரு பகுதியாக ஆச்சாரிய வித்யானந்த் மகாராஜ் வாழ்க்கை மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடும் நோக்கில் நாடு முழுவதும் பல்வேறு கலாச்சார, இலக்கிய, கல்வி மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு கொம்பு சீவும் சீனா, இந்தியாவுக்கு எதிராக ரகசிய தகவல். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிப்பது நீண்ட காலமாக தொடர்கிறது. இதுகுறித்து இந்தியா குற்றம் சாட்டி வந்தாலும் அதனை பாகிஸ்தான் மறுத்தது. காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் பின்னணியில் பாகிஸ்தான் உள்ளதென இந்தியா குற்றம் சாட்டியது. ஆனால் வழக்கம் போல பாகிஸ்தான் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் இதுபோன்ற சர்ச்சையின் போது பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் உண்மையை உளறி கொட்டுவார். எதிர்பார்த்தது போலவே அந்நாட்டு ஊடகம் ஒன்றில் பேசிய அவர், பயங்கரவாத அமைப்புகளுக்கு பயிற்சி தரும் மோசமான வேலையை அமெரிக்காவுக்காக 30 ஆண்டுகளாக செய்தோம், பிரிட்டன் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்காகவும் செய்தோம். ஆனால் இது பெரிய தவறு. இதனால் பாகிஸ்தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதென கூறியிருந்தார். அந்த வகையில் இப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலின் போது சீனா உதவியதென கூறியுள்ளார். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது சீனா உளவு தகவல்களை பாகிஸ்தானுக்கு வழங்கியது. இந்தியாவின் பாதுகாப்பு திறன்கள் குறித்த தகவல்களை எங்களுக்கு தெரிவித்தனர். செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் அச்சுறுத்தலின் அளவு குறித்த தகவல்களை சீனா வழங்கியது. இது பெரிய அளவில் எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததால் இந்தியாவை எதிர்கொண்டோம் என கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். பூரி ஜெகநாத ரத யாத்திரையில் திரளும் கட்டுக்கடங்காத கூட்டம், நெரிசலில் சிக்கிய பக்தர்கள். ஒடிசாவின் அழகிய கடற்கரை நகரான பூரியில் அமைந்துள்ளது பூரி ஜெகநாதர் கோயில். மூலவர்களான ஜெகநாதர், பலராமன், தேவி சுபத்ராவை காண தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இங்கு ஆண்டுதோறும் மிக பிரம்மாண்டமாக நடக்கும் ரத யாத்திரை உலக அளவில் சிறப்பு பெற்றது. நடப்பு ஆண்டுக்கான ரத யாத்திரை நேற்று தொடங்கியது. 3 பிரம்மாண்ட தேர்களும் புதிதாக வடிவமைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டன. ஜெகநாதர், பாலபத்திரர், தேவி சுபத்ரா தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் இழுத்தனர். வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களும் பூரி நகரின் வீதிகளில் அசைந்தாடி சென்றதை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் பாலபத்திரரின் தேரில் உள்ள புனித கயிறை இழுக்க பக்தர்கள் முண்டியடித்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கடும் வெப்பத்துடன் கூட்ட நெரிசலும் ஏற்பட்டதால் சுமார் 600க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காயமடைந்தனர்.
பெரும் கூட்டத்தை கட்டுப்படுத்திய பாதுகாப்பு பணியாளர்கள் ஆம்புலன்ஸ் செல்ல விரைவாக வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். கூட்ட நெரிசலில் படுகாயமடைந்தவர்கள் ஆபத்தான கட்டத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். லேசான காயமடைந்தவர்கள் கோயிலில் அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ முகாம்களிலேயே சிகிச்சை பெற்றனர். 9 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் இனி வரும் நாட்களில் கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக ஒடிசா அரசு தெரிவித்துள்ளது.